பேசிக்கலி எனக்கு ரியாலிட்டி ஷோஸ்லலாம் போகிறது சுத்தமாக பிடிக்காது. ஃபர்ஸ்ட்டு டிசிடிசி வந்த போதே பண்ண வேண்டான்ற முடிவில் தான் நான் இருந்தேன். நம்மளுக்கு சமையல் வராது. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கேவலமாக சமைச்சு உங்களை நாங்களே அமுச்சு விட்ருவோம். கொஞ்சம் வெறித்தரமாக எடுத்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்பிக்கு ட்ரைனிங் கொடுத்த ஒரு ஷெஃப் இருக்காங்க, அருண்னு சொல்லிட்டு அவர் அப்ரோச் பண்ணேன். ரன் ரைடர் டிக்கெட்ஸ் ஃபினாலே எனக்கு வேணும். ஃபைனல்ஸ் நடக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி நான் சிக் ஆகிட்டேன். எனக்கு வைரல் ஃபீவர் வந்துருச்சு. போய் ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க. மறுபடியும் நடிக்க வந்துட்டோம். 4th டே வந்து சுத்தமாக முடியலன்றதுனால எனக்கு ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அன்னைக்கு நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, செமிஃபைனல்ஸ் வர வரைக்கும் ஷிவானி வாஸ் தேர். அதுக்கப்புறமா ஷி வேனிஷ்ட். என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல. உண்மையை சொன்னால் ஷிவானி இருந்திருந்தா ஷிவானியும் வந்து ஃபைனல்ஸில் வந்து ஒரு டஃப் காம்படிஷனாக இருந்திருப்பேன். இந்த பொண்ணு மட்டும் ஒரே ட்ராக்ல இருக்குது, வித்தியாசமே எதுவும் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. யார் அடுத்ததில் எலிமினேட் ஆகும் அப்படின்னு சொன்னா கூட ஃபர்ஸ்ட் என் பேர் தான் சொல்லுவாங்க. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட எவர் கார்ஜியஸ் டெல்னா. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐ திங்க் ஆஃப்டர் 4-5 years we are meeting நினைக்கிறேன். எனக்கு உங்களோட ஸ்மைல் தான் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த 4-5 years நிறைய இவால்விங் ஆன டெல்னாவை பார்த்துருக்கோம். பிகாஸ் நிறைய மாற்றங்கள் நான் பார்த்துருக்கேன். ஈவன் யூ லாஸ்ட் ஸோ மச் வெயிட் ஆஃப் கேமரா சொன்னீங்க. பட் அதை நம்ம இன்னும் நிறைய பேசலாம். ஆஸ் அ பர்சனாகவே நீங்கள் பயங்கரமாக இவால்வ் ஆகிட்டு வந்திருக்கீங்க. அந்த சேஞ்சு நாங்களே எவிடெண்ட்டாக பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? நானும் பயங்கரமாக தான் பார்க்குறேன். எல்லா விதத்திலும் அந்த மாற்றம் வந்துருச்சு. ஃபிசிக்கலி, மென்டலி, எல்லா விதத்திலும் அந்த மாற்றம் வந்திருக்கு. இப்போது ஃபிசிக்கலி எப்படின்னா, அந்த டைமில் வந்து அப்படி இருந்தோம். அப்போ கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த ஃபேஸில் வந்து. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து வேணாம், நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே அதுக்காக எஃபர்ட் எடுத்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஃபுட்டெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு ஸோ அந்த சேஞ்ச் வந்து பாடியில் கொண்டு வந்துட்டோம். புக்கெல்லாம் நிறைய படித்து மென்டலி அந்த சேஞ்ச் கொண்டு வந்துட்டோம். ஸோ அஃப்கோர்ஸ் டெல்னாக்கு இப்போ ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் அப்படின்னு ஒரு அடுத்த ஸ்டெப்னா டிசிடிசி. ஐ திங்க் டிசிடிசினால டெல்னா இஸ் லைக் நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் பர்சனலி எவ்ரிபடி வாண்டட் யூ டு வின். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வின் பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து அதை அவ்வளோ தூரம் கிரேஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ டிசிடிசி அந்த ஜேர்னி பற்றி டு கிக் ஸ்டார்ட். டிசிடிசி வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாசிட்டிவான ஒரு விஷயம். பேசிக்கலி எனக்கு ரியாலிட்டி ஷோஸ்லலாம் போகிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டு டிசிடிசி வந்த போதே பண்ண வேண்டான்ற முடிவில் தான் நான் இருந்தேன். என்னன்னா, நம்மளுக்கு சமையல் வராது. சமையல் வராதுன்னு சொல்லி ஃபினாலே வந்துட்டீங்க. சமையல் நம்மளுக்கு ஏபிசிடி தெரியாது. ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதோ எப்பயோ வந்து நான் இங்கே தனியாக இருக்கேன். ஸோ எப்போயோ வந்து எனக்கு ஒன்று பண்ணணும்னு தோணும்போது யூடியூப் வீடியோ பார்த்து ஏதோ 1-2 வாட்டி நான் வந்து ஃபுட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன்றது தவிர அது ஒரு ஹேபிட்டாக மாற்றினதே கிடையாது. பேஷனாக இருந்தது கிடையாது. எனக்கு அந்த ஒரு ஸ்கில்லும் கிடையாது. சமைக்கிறதுக்கான ஸ்கில் எனக்கு கிடையாது. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் அங்கே போய் பண்ணி நம்ம வந்து எதுக்கு சும்மா நம்ம வேல்யூ வந்து நம்மளே இறக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. 2 வந்து எனக்கு தமாஷ் பண்ண தெரியாது. நான் கொமேடியன் கிடையாதுன்றதுனால அதுவும் எனக்கு வராது. ஸோ நம்மளால் வந்து எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஷோவில் வந்து எப்போவுமே நம்மளுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்ற முடிவில் தான் இருந்தேன். பட் அந்த டீம் வந்து மீடியா மேசன்ன்ற ஒரு டீம் வந்து அவங்க வேறு மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னு அவங்க அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் நான் உள்ளே போனேன். அந்த ஃபர்ஸ்ட்டு 3 எபிசோடில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பேன். நான் அந்த ஷோ முடித்து ரூமுக்குள்ளே போயிட்டு நான் அழுவேன். எனக்கு வரல, செட் ஆகல, எல்லாருமே நல்லா சமைக்கிறாங்க, நான் மட்டும் கேவலமாக சமைச்சிட்டு இருக்கோம், நான் வேணாம், நான் தகுதியில் என்ன எலிமினேட் பண்ண முடியுமா அப்படியெல்லாம் போய் கேட்டிருக்கேன் நான். அப்போ அவங்க வந்து இது ரொம்ப ஜெனுவினான ஒரு ஷோ. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கேவலமாக சமைச்சா உங்களை நாங்களே அமுச்சு விட்ருவோம், நீங்கள் நல்லா சமைச்சா எங்களால் உங்களை அனுப்ப முடியாது. ஸோ வந்து அது எப்படி ரியலாக போகுதோ அப்படி தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒரு பாயிண்டில் வந்து நல்லா சமைக்காமல் நம்ம வெளியே போயிடலாமா அப்படின்ற தாட் வரைக்கும் எனக்கு வந்துருச்சு. எனக்கு ஒரு பாயிண்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஷூட்டிங் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு சைட்டில் வந்து சன் டிவி ஷூட் போயிட்டுருக்கு, ஒரு சைட்டில் வந்து இந்த ஷூட் போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் வந்து நம்ம அந்த குக்கிங் ப்ராக்டிஸுக்குன்னு நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். உண்மையிலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 2-3 டைம்ஸ் ஆகுது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் எனக்கு வந்து இது ஞாபகத்தில் நிற்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு இது போட்டுட்டு அப்புறம் அடுத்தது என்ன போடணும் அப்படின்றது எனக்கு நிற்க மாட்டேங்குது தலையில் வந்து. என்னடா இது நம்மளால் சுத்தமாக முடியலையே, ஓடி போயிடலாமா அப்படியெல்லாம் யோசித்தோம்.
ஆனால் ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே அந்த சீரியஸ்னஸ் கொடுத்து இந்த ஷோக்குள்ளே இருக்கிறது பார்த்து நானும் சீரியஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்ம சைட்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எஃபர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 எபிசோட் வரைக்கும் அழுதுட்டு தான் இருப்பேன் ஆஃப் கேமரா. 4th எபிசோட்ல இருந்து நானும் அந்த ட்ராக்குக்கு வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களே நம்மளுக்கு ஒரு மென்டரை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மென்டர்கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்து சமையல் கற்றுக்கிட்டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் டிக்கெட்ஸ் டு ஃபினாலேக்கு ஒரு எபிசோடு முன்னாடி நான் கொஞ்சம் ரொம்ப உடஞ்சி போன ஒரு எபிசோடு ஒன்று வெளியே வந்திருக்கும். நான் அழுவுற மாதிரி ஒரு விஷயம். அன்னைக்கு என்னன்னா, எனக்கு எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க, இவ்வளோ எஃபர்ட் எடுத்தும் என்னால் இன்னும் நல்லா பண்ணணும், அவங்க லெவலுக்கு நம்மளால் சமைக்க முடியல, அவங்க லெவலுக்கு நம்மளால் வர முடியல அப்படின்றது ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருந்தது. ஏதோ வித்தியாசமாக பண்ணணுமே, எல்லாமே நம்ம சேமாக பண்ணிகிட்ருக்கோம். ஈஸியாக வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டு சொல்ல முடியும், டெல்னா வந்து ஒரு காம்படிஷனே கிடையாது. இந்த ஷோவில் எல்லாருமே ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாங்க, ஆனால் இந்த பொண்ணு மட்டும் ஒரே ட்ராக்ல இருக்குது, வித்தியாசமாக எதுவும் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. யார் அடுத்ததில் எலிமினேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் கூட ஃபர்ஸ்ட்டு என் பேர் தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட கேட்டால் கூட அவங்க வந்து டெல்னா ஒரு காம்படிஷன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாரும் பேரும் சொல்லுவாங்க, என் பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஷி இஸ் நாட் எ காம்படிஷன் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா இப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்து நான் கொஞ்சம் வெறித்தரமாக எடுத்து போன வருஷத்தோட டைட்டில் வின்னர் இருக்காங்கல்ல, என்பிக்கு ட்ரைனிங் கொடுத்த ஒரு ஷெஃப் இருக்காங்க அருண்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எதோ பண்ணுவார். ஸோ நான் அவரை அப்ரோச் பண்ணேன். நான் அப்ரோச் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், நான் சரண்டர் ஆகிடுறேன், எனக்கு காப்பாற்றி விடுங்க, டிக்கெட்ஸ் டு ஃபினாலே எனக்கு வேணும், எனக்கு ஃபர்ஸ்ட்டு போகணும், உள்ளே போகணும், எனக்கு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க பாருங்க. அந்த ட்ரைனிங் வந்து உண்மையிலே நிறைய எஃபர்ட் போட்டு அதுக்காக. ஆனால் அந்த எபிசோடு ஷூட் பண்ணுற அன்னைக்கு வந்து கண்டிப்பாக உள்ளே போகும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்தேன். ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டை வந்து ரவியண்ணா பேர் சொல்லுவாங்க, செகண்டு தான் என் பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ சரி நம்ம போட வேண்டிய எஃபர்ட் போட்டாச்சு, நம்ம பேரை அனௌன்ஸ் பண்ணலை, இட்ஸ் ஓகே, செமிஃபைனல்ஸ் வருது அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் என் மைண்டு ஃபிக்ஸ் பண்ணேன். உடனே தான் வந்து பட் ஷெஃப் வந்து என் பேர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்னோடய கிராஃப் இப்படி தான் போயிட்டுருக்குன்னா, அந்த டிக்கெட்ஸ் டு ஃபினாலில் வந்து இவரோட ஹெல்ப்பால் வந்து எனக்கு மேலே போக முடிஞ்சுது. ஸோ அதனால நான் எப்போவுமே நன்றி கடன் அருண் ஷெஃபுக்கு என் சைடில் இருந்து இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸில் வந்து நான் எப்போவுமே அந்த ட்ராஃபி என் கையில் பிடிச்சி நிற்கிற மாதிரி ட்ரீம் பார்த்ததில்லை. அந்த ஒரு ட்ரீம் எனக்கு வந்ததில்லை, நான் ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படி இல்லை. ஒரு வாட்டி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், எனக்கு அந்த வின்னிங் மொமெண்ட் ஆல்ரெடி எனக்கு கிடைச்சாச்சு. ரியலான ஷெஃப்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, நானும் ஷெஃப் தான் டிசிடிசி டெல்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிலே நான் ஹாப்பி, நான் சாட்டிஸ்ஃபைடு, அதுவே எனக்கு போதும். ஃபைனல்ஸில் வந்து யார் ட்ராஃபி எடுத்தாலும் நான் ஹாப்பி. அது இப்போ வாஹிசனாக இருந்தாலும், பிரீதாவாக இருந்தாலும், ரவியண்ணாவாக இருந்தாலும், கிரணாக இருந்தாலும், யார் அதிகமாக அன்னைக்கு எஃபர்ட் போட்டு யாருக்கு அந்த டே கரெக்டாக அமையுதோ அவங்களுக்கு அது கிடைக்கட்டுன்ற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ஃபைனல்ஸுக்கு அன்னைக்கு போனேன். இன்னொரு சேட் திங் என்னன்னா, அந்த ஃபைனல்ஸ் நடக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 1 வீக் முன்னாடி நான் சிக்காயிட்டேன். ஐயோ, ஏதோ யூனிவர்ஸ் வந்து நான் ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு வைரல் ஃபீவர் வந்துருச்சு. ஆடுகுளம் செட்டில் இருந்து எனக்கு ஃபீவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து லொக்கேஷன்லேருந்தே கூட்டிகிட்டு போய் ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க. மறுபடியும் நடிக்க வந்துட்டோம். செகண்ட் டே மறுபடியும் கொண்டு போய் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு மறுபடியும் நடிக்க வந்துட்டோம். தேர்ட் டே மறுபடியும் கூட்டிகிட்டு போய் ட்ரிப்ஸ் ஏற்றி மறுபடியும் நடிக்க வந்துட்டோம். 3 days கண்டினியூஸாக ட்ரிப்ஸ் ஏற்றி தான் நான் அங்கே ஆடுகுளம் நடிச்சிட்டு இருந்தது. 4th டே வந்து சுத்தமாக முடியலன்றதுனால ஹாஸ்பிட்டல் ஆகிட்டோம். எனக்கு குக்கிங் சுத்தமாக ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஃபைனல்ஸ் வேறு யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இது கரெக்டாக ஃபைனல்ஸ் டைம் பார்த்து நம்மளால் முடியாமல் போச்சு. வின்னிங் லூசிங் செகண்டரி, பட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அங்கே போய் ரீக்ரியேட் பண்ணணுன்னா எனக்கு ஹெல்த் இருக்கணும். அது இல்லைன்னா என்னால் அங்கே ரீக்ரியேட் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் அந்த சிக் டைமில் வந்து என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் நான் போட்டுட்டு தான் ஃபைனல்ஸ் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 1 month அதோட டிஸ்கஷனே இருந்தது. என்ன தீம் பண்ணிக்கலாம், எது நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகலாம், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி கரெக்டாக ப்ராக்டிஸ் டைமில் ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டியிருந்தது. பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு வாட்டி இந்த ஃபைனல்ஸ் மட்டும் நீ ஒன்று பண்ணு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ அது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் அட்டன் பண்ணேன். ஐ எம் ஸோ ஹாப்பி, என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சது, என்னால் அங்கே போய் தெம்பாக நின்று சமைக்க முடிஞ்சதுன்றதுல நான் ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ரவியண்ணா ஜெயிச்சிட்டாங்க, பிரீதா வந்து ரன்னர் அப் ஆகிட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தேட்.
கிரண் வந்து அல்டிமேட்டாக சமைச்சிருப்பாங்க அன்னைக்கு வந்து. நம்மளுக்கு குட்டி குட்டி மிஸ்டேக் தான் நம்மளை வந்து பின்னாடி கொண்டு போகும். அன்னைக்கு நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, உப்பு வந்து கம்மியாயிடுச்சு. அது பார்டர் லைனில் தான் இருந்தது. எனக்கு ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட் அதுதான். உப்பு மட்டும்தான் எனக்கு ஒரு ப்ராப்ளமாக சொன்னாங்க. மற்றபடி அங்கே இருந்த அத்தனை பேருமே வந்து நம்ம கொண்டு போன தீம்லும் நம்ம பண்ண டிஷ்ஷிலும் நம்மளை பிளேட்டிங்கில் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதில் எப்போவுமே நான் ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சது. எனக்கு என்ன அருண் ஷெஃப் சொல்லி கொடுத்தாரோ நான் அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டேன். அந்த உப்பு கால்குலேஷனையே தப்பானேன்னு எனக்கு ஆல்ரெடி ஃபீவர் இருந்ததுனால என்னோட டேஸ்ட் எனக்கு தெரியல. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. ஓகே. ஆனால் என்னோட டேபிள் அப்பப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, டெல்னா உப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிவாங்கி எல்லாம் வந்து சொல்லிட்டு போனாங்க, உப்பு கம்மியாக இருக்கு டெல்னா அப்படின்ட்டு. மீனாட்சி சொன்னாங்க, அதிர்ச்சி சொன்னாங்க உப்பு கம்மியாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஒரு செகண்டில் வந்து நான் திங்க் பண்ணியிருந்துருக்கணும். சரி, எல்லாருமே சொல்கிறாங்களே அந்த உப்பு கம்மியாக தான் இருக்குது, நீ கொஞ்சம் போடணும் அப்படின்றது நான் யோசிச்சுருந்துருக்கணும். ஆனால் அந்த டே வந்து எனக்கான டே கிடையாது. அது ரவி அண்ணாக்காகையும் பிரீதாக்காகையும் இருந்த டே. ஸோ அவங்க டே, லெட் தெம் செலிப்ரேட் தேட் அப்படின்ட்டு நான் இருக்கேன். ஸோ அதனால எனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை. இவ்வளோ தூரம் ஜீரோலேருந்து வந்ததே வந்து பெரிய பிளெஸ்ஸிங். அதுக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பி. குட்டி கேள்வி கேட்டீங்க, நான் பெரிய பதில் கொடுத்துட்டோம். இல்லை அதான், ஏன்னா இப்போ டிசிடிசி நீங்கள் சொல்லும் போதே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஐ திங்க் ஒரு கிளிப்பிங் வந்து பயங்கர வைரல் ஆச்சு, எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்ட்டு. பிகாஸ் லைக் அதில் என்ன பண்ணணும், ஒரு ப்ரெஷரில் ஒரு டைம் லைனுக்குள்ளே நீங்கள் வந்து இதை சமைச்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்லாம் இருக்கும். கூடவே வந்து டூப் குக்கு வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வந்து வந்து போவாங்க. நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க லைக் நான் எதை என்னத்தை போடணும் அடுத்ததுன்னு கூட தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த இதுக்கெலாம் நடுவில் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அதை பற்றி கண்டிப்பாக பேசி. அது வந்து நார்மலாக சமைக்க சொன்னாலே நம்ம வந்து இதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படின்ட்டு. சமையல் ஸ்கில் தெரிஞ்சவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சமையல்ன்றது மேக்ஸ். ஓகேவா, ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆகிட்டேன்னா கடைசியாக கிடைக்கிற வேல்யூ வந்து மேக்ஸ் இல்லை ஃபிசிக்ஸ். அந்த வேல்யூ கடைசியாக இருக்கிறது அந்த சின்ன டிஃப்ரென்ஸ்லேயே ஃபுல்லாக தப்பாக போயிடும்ல. அந்த மாதிரி தான் எனக்கு. அதுக்கிடையில் வில்லங்கம் வரும். வில்லங்கம் வரும்போது அது வச்சுக்கிட்டு நம்ம இவங்களை வச்சு சமாளிக்கணும். என்னால தனியாவே பண்ண முடியல, நீங்க எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்களை கொடுத்து அவங்களையும் நான் சமாளிக்கணும்ன்றது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அந்த டைம் லிமிட்டுக்குள்ள நம்ம அது முடிக்கணும்ன்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான். பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ வந்து ஏதோ ஒன்று கேட்பாங்க, எங்க நான் விட்டேன்றது நான் மறந்துடுவேன். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தது. என்னடா இது, ஐயோ. அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். உப்பு நம்மளுக்கு இருக்கிற கேல்குலேஷன் வந்து கிடையாது, ஜட்ஜஸுக்கு இருக்கிறது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சி அங்கே கொண்டு போனால் அது கரெக்டாக இருக்காது. அந்த ஸ்பைஸும் நம்ம போடுற இது காரம் அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக தோணும், ஆனால் அது கரெக்டாக இருக்கணும்னு இல்லை. ஸோ வந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடும். என்னடா இது ஒண்ணுமே வந்து சரியாகலையே, எல்லாமே நம்ம தப்பா நடக்குதோ, நம்ம தகுதி இல்லடா இதுக்கு. நம்மளுக்கு எல்லா எபிசோட்ல எனக்கு தோணும், எனக்கு இதுக்கு தகுதி இல்லை, என்னால இது இங்க இருக்க முடியாது அப்படின்ட்டு. அதுல இருந்து நான் என்னையே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரதுக்கே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். பட் இது நான் மென்ஷன் பண்ணி ஆகணும், அந்த டீம் வந்து மீடியா மேசன் மாதிரி ஒரு பெஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ரவுஃபா மேமாக இருக்கட்டும், டைரக்டர் பார்த்தியண்ணா இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும், கேமராமேன், ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, அங்கே கிச்சனில் பேக்ரவுண்டில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க குக்ஸாக இருக்கட்டும், டூப் குக்ஸாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், தங்கமானவங்க, உண்மையிலே தங்கம் தான், தங்கம் வைரம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். அவங்க நம்மளை வந்து ப்ளசண்டாக வச்சுப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு இருக்கிற மோட்டிவேஷன். அது வச்சு நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம். ட்ரூ. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த மோட்டிவேஷன் தான் இன்னொரு பெரிய புஷ் த்ரூவாகவே இருக்கும். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு ஃபினாலே. ஃபினாலேயில் இது வரைக்கும் எந்த ரியாலிட்டி ஷோலையும் நடக்காதது வந்து வாஹிசனுக்கு வந்து அங்கேயே ஸ்ரீலங்காவில் போயிட்டு ஃபுல்லாக இங்கேருந்து ஒரு டூப் குக் கிளம்பி போயிட்டு, அது ஒரு பயங்கரமான ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு பிளெஸ்ஸிங். அண்ட் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. ஐ நோ யூ வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எதிர்பார்க்குற ஒரு பர்சன் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் அஃப்கோர்ஸ் ஹீ ட்ரை டு பார்ட்டிசிபேட் வயா அந்த கால் அப்படின்ட்டு. ஸோ அந்த மூமெண்ட் பற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாஹிசன் வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன், வெரி ஸ்கில்ஃபுல். அப்புறம் வந்து மோனிஷா வந்து அல்டிமேட் பெர்ஃபார்மர். ஓகேவா, மோனிஷா ஃபினாலேயில் இல்லைன்றது எனக்கு பெரிய ஒரு வருத்தம் தான். அவள் அங்கே தான் இருந்திருக்கணும், ஆனால் அவள் ஸ்ரீலங்கா போயிட்டேன். ஆனால் அவள் போயிட்டேன்றதுல நான் சந்தோஷம் தான், ஏன்னா வாய்ஸன் கூட இருக்கிறதுக்காக தான் அவள் போனேன். கரெக்டான டூப் குக் தான்.
வாகிசன் ஃபினாலேக்கு வரலன்றது வந்து எனக்கு ஒரு 2 days முன்னாடியிலிருந்தே எனக்கு அது ஆன் அண்ட் ஆஃபாக தெரியும். நான் பேசிட்டு தான் இருந்திருந்தேன். ஒரு டவுட்டாகவே இருந்தது, வர முடியுமா, ஸ்ரீலங்காவில் ஃப்ளட் இருந்தது, ஸோ அதனால விசா எல்லாமே க்ளோஸாக இருக்கும், ஸோ வரதுக்கு கஷ்டமாக இருக்குன்ற நியூஸ் எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. தென் பர்சனலாகவே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படியாச்சும் வந்துடுறா, நீ இருந்தால் தான் வந்து ஃபினாலே ஆகும். நீ இருக்கும்போது ஒருத்தவங்க வின் பண்ணிட்டோன்னா அது வெற்றி. நீ இல்லாமல் வந்து இன்னொருத்தவங்க வின் பண்ணும்போது வந்து இப்போ நான் கூட வின் பண்ணிட்டேன்னா ரியல் காம்படிட்டர் இல்லை அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறேன். ஃபினாலேக்கு வந்து ஏதோ மிரட்டுற மாதிரி அவன் ஒன்று பண்ணியிருந்திருப்பேன், ஏதோ வந்து மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பா. அந்த தீம் என்னன்னு ஒரு குக்காவே நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்னடா கொண்டு வர போற அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் நிமிஷத்துல இவன் இல்லை, சான்ஸ் கம்மிடல்னா, பட் நான் வந்து விசா எம்பசியில் தான் இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ரெடியானா நான் எப்படியாச்சும் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். மீடியா மிஸ்னும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க கொண்டு வரதுக்கு. அன்னைக்கு நைட்டுக்கு கூட ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட் டே அவன் வரல. ஐ வாஸ் வெரி ஹர்ட். இவன் இல்லாமல் என்ன ஃபினாலே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அவன் இல்லாமல் இப்போ கூட எனக்கு அது வருத்தம் தான். அவன் இருந்திருந்தா மக்களை மிரட்டுற மாதிரி ஒன்று அவன் கொண்டு வந்திருப்பேன். அவன் ஏதோ ஒன்று அடிச்சிருப்பேன், சொல்ல முடியாது, டைட்டில் கூட அவன் அடிச்சிருப்பான். உண்மையிலே சொல்கிறேன், டைட்டில் கூட அவன் அடிச்சிருந்திருப்பேன், இல்லை ரன்னர் அப் கூட ஆயிருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங் கூட, ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கும். அவன் இருந்திருந்தா, அவன் இல்லை. அது ஒரு வருத்தம். அது எனக்கு எப்பவுமே வருத்தமாக தான் இருக்கும். எஸ், ஆனால் தேங்க்ஸ் டு மீடியா மிஷன், அங்கே போய் அந்த எஃபர்ட் எடுத்து அந்த விஷயம் ஒன்று பண்ணாங்களே ஃபினாலேயில் வந்து. ஸோ ஐம் ஹாப்பி ஃபார் தட். அட்லீஸ்ட் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன், அது ஒரு விஷயம். நடுவில் வந்து கண்டெஸ்டன்ஸ் இப்போது வாகிசன் வர முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஐ திங்க் டுவர்ட்ஸ் செமிஃபைனல்ஸ் வர வரைக்கும் ஷிவானி வாஸ் தேர். அதுக்கப்புறமா ஷீ ஜஸ்ட் வேனிஷ்ட். என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல. எனக்கும் ஒரு ஐடியாவே இல்லை. அவங்க ப்ரொடக்ஷனில் அன்னைக்கு ஷெஃப் அனௌன்ஸ் பண்ணது தான், அவ்வளோதான் எனக்கும் தெரியும். மற்றபடி அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதான் அவங்களுமே ஒரு மாதிரி டஃப் குக்காக தான் இருந்தாங்க. லைக் ஐ திங்க் வரிசையாக அவங்க ஒரு மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது வரிசையாக எல்லாருமே நிறைய பேர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க, யாரா வின் ஆவாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு டவுட் இருந்தது. உண்மையை சொன்னால் ஷிவானி இருந்திருந்தா ஷிவானியும் வந்து ஃபைனல்ஸில் வந்து ஒரு டஃப் காம்படிஷனாக இருந்திருப்பேன். ஏன்னா எனக்கு பர்சனலி வந்து என்கிட்ட ஆரம்பத்திலே கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு யார் வந்து டஃப் காம்படிஷன் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லியிருந்த பேர் வந்து 2 பேர் தான். ஒன்று வாகிசனும் ஒன்று ஷிவானி பேர் தான் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா 2 பேருமே பெஸ்ட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஷிவானி கூட நல்ல எல்லா எபிசோட்லுமே வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பா. அது மட்டும் இல்லை, நல்லா வந்து எஃபோர்ட் போட்டுட்டு இருந்த ஒரு குக். அவங்க எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருந்த ஒரு குக். அவங்க ஒரு பாயிண்டில் அவங்க இல்லைன்னு சொல்லும்போது அன்னைக்கும் நான் அப்செட் ஆனேன். இருந்திருந்தால் அது வந்து ஒரு டஃப் காம்படிஷனாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே. வந்து ஃபைனல்ஸ்லும் அவங்க இருந்திருந்தால் அது ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். ஸோ அப்படின்னு நானும் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன். என்னன்னு தெரியல, பட் ஹோப்ஃபுல்லி ஷீ இஸ் ஓகே அப்படின்ட்டு.